Hi guys, welcome to BB Twin Talks. This is Tamil Big Boss season 1974. இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம பாரு வந்துட்டு பயங்கரமாக கதறி உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. கதறின்னா அப்படியே கதறி இல்லை, ஆனால் வந்துட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பாரு அழுது வந்துட்டு ஓகே நிஜமாலுமே பிரேக் டவுன் ஆகி அழறாங்க அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆனது. இந்த 74 டேஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இவ்வளோ நாள் அவங்க ஃபீல் பண்ணுறதாகட்டும், எதாவது தப்பு பண்ணால் சாரி கேட்குறது எல்லாமே நமக்கு வந்து லைக் அப்போதைக்கு ஒரு ஃபேக்காக இல்லை அந்த நேரத்தை தட்டி கழிக்கிறதுக்காக அழகிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகிருக்குது. பட் இன்னைக்கு வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஓகே அவங்க நிஜமாலுமே ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த அளவுக்கு பெருசாக என்னடா பாரு இவ்வளோ ஃபீல் பண்ணுற அளவுக்கு என்னடா நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, இது ஆக்சுவலி 1 hour எபிசோடில் காட்டலாம். ஆனால் 24/7 நிறைய விஷயங்கள் நடந்திருந்தது. அது ஆக்சுவலி என்னன்னா, இப்போ நேற்று வந்துட்டு சாண்ட்ரா வந்துட்டு மிகப்பெரிய ட்ராமா பண்ணாங்க இல்லையா, உள்ளே வந்துட்டு சபரியும் ஆரோராவும் வந்துட்டு சத்தமாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பெட்ஷீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கார்டன் ஏரியாவில் படுத்து தூங்கிடுவாங்கல்ல நேற்று. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணிவிடுவாங்க, மற்றவங்க இவங்க எல்லாரும் கனி, விக்கி, ஆதிரை, சபரி, ஆரோரான்னு எல்லாரும் வந்துட்டு சரி நாங்கள் உள்ளே பேசினா தானே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நீ உள்ளே தூங்குங்க, நாங்கள் வெளியே போய்க்கிறோன்னு சொல்லிட்டு பெட்ஷீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இவங்க போய் கார்டன் ஏரியாவில் விரிச்சு போட்டுட்டு ஃபுல்லாக எல்லோரும் அங்கே படுத்துப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. எனக்கு தெரிஞ்சு எந்த பிக் பாஸ் சீசன்ஸ்லையும் இப்படி பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஃபுல் வீடு இருக்குது, எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறப்போ இல்லைன்னா நம்ம எப்பயோ கேதரிங்கெல்லாம் வரப்போ எல்லோரும் அப்படி தானே பண்ணுவோம். லைக் ஹாலில் வந்துட்டு ஃபுல்லாக பெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு சேர்ந்து படுக்கிறது, அதெல்லாம் தான் ஞாபகம் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்க. ஸோ சாண்ட்ரா பண்ண ட்ராமாவால் இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்தது, நல்லதாக இருந்துச்சு. ஸோ அப்போ இவங்க எல்லாரும் வெளியே படுத்துட்டு இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே வந்துட்டு சாண்ட்ராவும் திவ்யாவும் தூங்கிட்டாங்க. ஸோ லிட்ரலி வந்துட்டு நாய் வந்துட்டு அப்போ வந்துட்டு நாய் கத்த ஆரம்பிச்சிடும். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு நாய் எதுக்கு கத்தும், டே டைமில் தூங்கினா அதுக்கு தான் மெயினாக நாய் கத்தும். இப்போ வந்துட்டு என்னென்னா தூங்குற டைம் தான். ஸோ உள்ள சாண்ட்ரா திவ்யா தூங்கிட்டு இருக்காங்க, மற்றவங்க எல்லாரும் இங்கே வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு நாய் கத்தந்து முதல்ல இவங்களுக்கு ஒன்றும் புரியாது, என்ன ஏதாவது பிக் பாஸ் எதாவது ப்ராங்க் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு நாய் விடாமல் கத்திக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு ஓகே சம்திங் சீரியஸ் அப்படின்ற மாதிரி என்னடான்னு பார்த்தா டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிற ரெஸ்ட் ரூம்லேருந்து முதல்ல கம்ருதீன் வெளியே வராரு, அவங்க பின்னாடியே பாரு வெளியே வராங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஒரே ரெஸ்ட் ரூமில் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கலாம் நமக்கு டீட்டெயிலாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவங்க 2 பேரும் அந்த ரெஸ்ட் ரூமில் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த பெட்ரூமில் தான் வந்துட்டு திவ்யா சாண்ட்ரா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் அவ்வளோ தைரியமாக அந்த ரெஸ்ட் ரூம்லேயே அவங்க 2 பேரும் உள்ளே போய் இருந்திருக்காங்க. ஏன்னா மற்றவங்க ஹோல் ஹவுஸே வெளியே தான் இருக்குது. ஸோ இப்போ அதில் மிஸ்ஸிங் யாருன்னு பார்த்தா இவங்க 2 பேர் தான். அப்போ எதுக்கு நாய் கத்துது அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸ்லி சம்திங் மேபி வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாதது செய்கிறாங்க. ஸோ அதனால் வார்ன் பண்ணுறதுக்காக பிக் பாஸ் அதை இது பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்படியெல்லாம் நடந்ததுனால இன்றைக்கி காலையில் உட்காந்துட்டு பாரு வந்துட்டு பயங்கரமாக எனக்கு என் அம்மாவை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் அம்மா முகம் தான் வந்துட்டு போகுது, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியல, வெளியே இருந்தால் கூட நான் சொல்லி புரிய வைப்பேன், இப்போ உள்ளே இருந்துட்டு ரொம்ப இந்த இடமே ஒரு மாதிரி கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்குது. ஸோ அதனால் ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி வந்துட்டு போகுது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு ரொம்ப புலம்பிட்டு இருப்பாங்க. அப்போ கம்ருதீன் வந்துட்டு இந்த மாதிரி என் ஃபேமிலி என்ன நினைப்பாங்கன்னு தெரியல அப்படி இப்படின்னு பாரு சொல்கிறப்ப, என்னடி உனக்கு மட்டும் தான் ஃபேமிலி இருக்கா, எனக்கும் ஃபேமிலி இருக்குது, எனக்கு அக்கா இருக்காங்க, அதெல்லாம் சொல்லிவிட்டு சார் நீ கவலைப்படாத, ஏதோ நம்ம வெளியே போய் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கம்ருதீன் வந்து ஒரு மாதிரி ப்ராமிஸ் கொடுக்குற மாதிரி பேசுகிறாரு. வெளியே போய் எதுனாலும் பார்த்துக்கலாம், எதுனாலும் நான் உன் கூட நிற்பேன், போய் அம்மா கிட்ட சொல்லு, வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு அப்படின்னே வார்த்தையை சொல்லுவார். பாருவும் கேட்பாங்க என்னன்னாலும் கூட நிற்பியா அப்படின்னதும் எதுனாலும் கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கம்ருதீன் சொல்லியிருக்காரு. ஸோ தெரில இவங்க வெளியே போய் இதை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. பட் எனிவேஸ் அவங்க என்ன தான் வெளியே போய் மேரேஜ் பண்ணிக்கிறது அது எல்லாமே இருந்தாலும் இங்கே ஒரு டெலிவிஷன் ஷோவில் இருக்கிறப்போ அப்படி என்ன அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக பிஹேவ் பண்ணணுமா அப்படின்றது எல்லாம் லைக் அடல்ட் தானே. அதை வேறு பாரு வந்து ஆகுன்னா வந்து பிக் பாஸ் கிட்டேயே மைக்லேயே வைக்காமல் இல்லாமல் ஐ கான்ட் கண்ட்ரோல் மை எமோஷன்ஸ் பிக் பாஸ் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் லைக் ஓகே யூ கைஸ் கேன் மேரி ஆர் வாட் எவர், அதுக்குன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணணுமா ஷோவில் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இவங்களோட இந்த விஷயத்தில் ஆரம்பிக்குது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவும் அமித்தும் வெளியே கார்டன் ஏரியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா வந்துட்டு ஆப்வியஸ்லி ஆஸ் யூஷுவல் மற்றவங்களை பற்றி குறை பேசுறது இதெல்லாம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அமித்து மண்டி அடிக்கிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ சாண்ட்ரா சொல்லுவாங்க, இப்போ வந்து திவ்யா பயங்கரமாக வந்து நான் பேசலை அப்படி இப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இதோட உண்மை முகம்லாம் எப்போ வெளியே வரும்னா அந்த வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ பாருங்கள், அப்போ வந்து என்னென்ன காரணம் சொல்லி எப்படி என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள், அப்போ தான் இவங்களோட உண்மையான முகம்லாம் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி அமித் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்கியுக்கும் சுபிக்கும் விக்கியும் சுபியும் வந்து ஜென்ரலாக ஒரு கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ விக்கி வந்துட்டு ஜென்ரலாக சுபியோட பெர்ஃபார்மன்ஸ் ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் விக்ரம்க்கு வந்து கண்டிப்பாக சுபி மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு பயம் இருக்குது. இந்த பொண்ணு மீனவ சமுதாயம்னு சொல்லி அதை ஒரு பேக்ரவுண்டாக வச்சு ஸ்கோர் பண்ணிடுவாளோ, நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிடுவாளோன்னு கண்டிப்பாக அவருக்கு அந்த ஜெலசி இருக்குது. அதனால தான் அந்த பொண்ணு அந்த பாட்டெல்லாம் பாடுறப்ப வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணி எப்படியாச்சும் அதை அந்த பொண்ணு அதுலேருந்து அந்த லைம் லைட்லேருந்து எடுத்துடணும்னு பார்க்குறாரு. இல்லைன்னா அந்த ஒரு சொசைட்டியோட சப்போர்ட் வந்துட்டு எப்படியாச்சும் கொஞ்சம் அதில் வந்து ஓவர்டேக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல அவர் கண்டிப்பாக ஷியோராக இருக்காருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அப்போ அவர் வந்துட்டு முடிஞ்ச அளவு வந்துட்டு புட் டவுன் பண்ண தான் பார்க்குறாரு. ஸோ அப்போ அவர் என்னமோ எனக்கு என்னென்னா விக்கி எல்லாத்தையும் உட்காந்து அட்வைஸ் பண்ணுறதை பார்த்தா இவர் வந்துட்டு அது பயங்கரமாக கேம் விளையாடிட்டு மற்றவங்களெல்லாம் இப்போ உள்ள எல்லாருக்கும் அப்படி தான் ஒரு பிம்பம் இருக்குது. அதாவது விக்ரம் வந்து பண்ணுறது எல்லாமே சூப்பர்பா, அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதுதான் விஜேஎஸ் போன வாரம் சொல்லியிருப்பாரு, நம்மளை எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்லி நம்ம ரொம்ப கிரேட், நம்ம பண்ணுறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நம்மளையே நம்ப வச்சுருவாங்க அப்படின்னு விக்கிக்கு தான் அட்வைஸ் கொடுத்துருப்பாரு. இவர் ஆனால் உட்காந்து உள்ள உட்காந்துட்டு எல்லாத்தையும் உட்காந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து சுபிக்கு வந்து சொல்லிட்டு இருப்பாரு, என்ன சொல்கிறாருன்னா, உன்னை விட ஆரோரா வந்து ஸ்மார்ட்டாக இருக்கா, அவள் வந்து இப்போ வந்து உன்னை நிறைய விஷயத்தில் ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கா, அந்த பொண்ணு அனலைஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, எதுனாலும் அந்த பொண்ணு டைரெக்டாக முகத்தில் சொல்லிடுறா, நல்லா அதை பயங்கரமாக அனலைஸ் பண்ணி ரொம்ப தெளிவாக பேசுகிறா, நீ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பயந்து போயிடுற, இல்லைனா நீ கொஞ்சம் வந்துட்டு அந்தளவுக்கு உஷாராக இருக்க மாட்டேங்கிற, அவளை மாதிரி உன்னை ஓவர்டேக் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொன்னது வந்து சுபிக்ஷாவுக்கு பயங்கரமாக ஹிட் ஆகிடும். அப்போ சுபிக்ஷா கேட்பாங்க, இல்லை நானும் ஏதாவதுன்னா மனசில் பட்டுச்சுன்னா அதை சொல்கிறேன்ல அப்படின்லாம் கேட்குறப்ப, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் அவள் ஒன்று ஓவர்டேக் பண்ணுற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரிலாம் பல விஷயங்கள் பேசுகிறப்போ சுபிக்ஷாவுக்கு வந்து அது ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆகிட்டு, மேபி இங்கே வந்து கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு முனைப்பில் வந்தனால அவங்களுக்கு வந்து அது ஏற்றுக்க முடியல. என்னடா நம்ம டவுன் ஆகுறோமோ, நம்மளோட நிறைய பேர் முன்னாடி போயிட்டுருக்காங்களோ அப்படின்ற அந்த ஒரு இது வந்தப்போ அவங்களால ஏற்றுக்க முடியாமல் வெளியே கார்டன் ஏரியாவில் வந்து உட்காந்து அழ ஆரம்பிப்பாங்க. ஒரு கேஷுவலாக தான் அழ ஆரம்பிப்பாங்க. கேஷுவலாக இந்த சென்ஸ் அவங்க ஒரு ஜென்ரலாக நம்ம ஒரு ஃபீல் ஆனால் வெண்ட் அவுட் பண்ணுற மாதிரி அழ ஆரம்பிப்பாங்க. ஆனால் அது அழுது திடீர்னு பயங்கர ஒரு மாதிரி வீசிங் மாதிரி ஆகிட்டு பயங்கர இழுத்து ரொம்ப ஒரு மாதிரி சீரியஸ் ஆகிற மாதிரி. அது இதுவும் 1 hourல ஃபுல்லாக காட்டியிருக்க மாட்டாங்க. இதுவும் நான் 24/7 தான் பார்த்தேன். பயங்கரமாக இழுத்துட்டு அப்படி அழுதுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு இடத்துல தான் உருப்படியாக சாண்ட்ரா வந்து கட்டி பிடிச்சி சுபியை வந்துட்டு பயங்கரமாக கன்சோல் பண்ணிட்டு இருப்பாங்க. சுற்றி எல்லாரும் இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் சாண்ட்ரா தான் ஃபுல்லாக ஃப்ரம் பிகினிங் டில் எண்ட் சாண்ட்ரா தான் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருப்பாங்க. விக்கிக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா விக்கி பேசினதுக்கப்புறம் தான் இவங்க இப்படி ஆனாங்கிறது ஆப்வியஸ். அப்போ வந்துட்டு விக்கிக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு விக்கி ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆகி அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த ஒரு மாதிரி வீசிங் மாதிரி ஆனதும் சுபியை வந்துட்டு தூக்கி மெடிக்கல் ரூமுக்கு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் யாருக்கும் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியாது. ஸோ முடிஞ்சுட்டு அவங்க ஓகே ஆகி பிக் பாஸும் வந்து கூப்பிட்டு அந்த ஒரு நார்மலாக மோட்டிவேஷன் பேசுவார் இல்லையா, அந்த மாதிரிலாம் பேசி அனுப்புகிறாரு. ஸோ ஒரு பக்கம் விக்கி வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிரேக் டவுன் ஆகி கண்ணிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, நான் வந்து ரொம்ப நார்மலாக தாங்க பேசிகிட்டு இருந்தேன் கேமை பற்றி, டக்குன்னு இப்படி பிரேக் டவுன் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ கனி வந்துட்டு சொல்கிறாங்க ஒரு அட்வைஸ், சரி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல நீங்கள் ரொம்ப இதாக சொல்லிட்டு இருக்காதீங்க, ஒரு ஆளுங்க பற்றி தெரிஞ்சுட்டு பார்த்து பேசுங்க இனிமே அப்படின்ற மாதிரி கனியும் விக்கிக்கு அட்வைஸ் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி வந்துட்டு சுபியோடதும் விக்கியோதும் நடக்கும். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அவங்க ஆப்வியஸ்லி சமாதானம் ஆகிடுவாங்க ஹக் பண்ணி. ஏன்னா இதில் இவங்களுக்குள்ள கிளாஷ்ன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் நடக்கலை விக்கிக்கும் சுபிக்கும். விக்கி சொன்ன விஷயங்கள் வந்து சுபிக்கு ஹர்ட் ஆச்சு. ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகிட்டாங்க. இந்த விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டான்ஸ் மேரத்தான் திரும்பியும் ஸ்டார்ட் ஆகுது. சீரியஸ்லி சொல்லி ஆகணும், கம்ருதீன், பாரு, கனி, ஆதிரை இவங்க டீம் மற்ற டீம்ஸ் இதுக்கு முன்னாடி நேற்று வந்து ஆடினே இருப்போம் டீம் வந்து நிஜமாலுமே ஆடினே மட்டும்தான் இருந்தாங்களே தவிர கண்டுபிடிக்கல. 1.5 மணி நேரமாக பாட்டு ஓடிக்கிட்டே இருந்துக்கிட்டு ஐ திங்க் 5 பாட்டில் 4 பாட்டு எப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனாலும் 1.5 மணி நேரம் போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி 16 minutes எடுத்துகிட்டு 5 பாட்டுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் மெயின் பிக் கிரெடிட்ஸ் கோஸ் டு ஆதிரை. ஆதிரை தான் டக்குன்னு சாங்ஸை கண்டுபிடிச்சிருவாங்க. உள்ள பாருவும் கம்ருதனும் கூட சூப்பராகவே லைக் டக்குன்னு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்தந்த சாங்க்கான சிக்னேச்சர் ஸ்டெப்ஸ் எல்லாம் டக்குன்னு ரீகால் பண்ணி போடுவாங்க. கனியும் நல்லா கெஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாகவே அந்த டீமில் 4 பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ இந்த டான்ஸ் மேரத்தானில் வந்துட்டு இப்போ இவங்க வந்து 16 minutesல இது பண்ணிட்டாங்க. ஸோ 1.5 மணி நேரம் நேற்று இவங்க பண்ணது எங்கே இருக்குது, 16 minutes எங்கே இருக்குது. ஸோ அது சூப்பராக முடிஞ்சிருக்கும்.
அப்போ வந்து விக்கி வந்துட்டு ஒரு உள்ளே பேசிகிட்டு இருப்பார். விக்கி இப்போ வந்து விக்கி டீம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, அடுத்து இருக்கிறது சாண்ட்ரா டீம். அப்போ விக்கி வந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விஷயங்களில் தான் விக்கி வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகுறாரு. மற்றவங்க யாரும் யோசிக்காத மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அப்போ அவர் வந்து இப்போ வந்து ஓகே, நம்ம டீம் எனிவேஸ் அவுட் ஆகிடுச்சு 1.5 மணி நேரம், இவங்க டீம் இப்போ 16 மணி நேரம். இப்போ நம்ம டெசிஷன் மேக்கராக பண்ணலாம் என்னன்னா, இதர் நம்ம வந்து பாரு டீம் வின் பண்ணட்டும் அப்படின்னா விட்டுறலாம், இல்லை அவங்க வின் பண்ணக்கூடாதுன்னு இருந்தால் நம்ம வந்து இப்போ சாண்ட்ரா டீம் பண்ண போகிறவங்களுக்கு சாங்கை வந்து சொல்லி கொடுத்து கூட ஹெல்ப் பண்ணலாம். ஸோ நம்ம டிசைட் பண்ணலாம் இந்த இப்போ வரப்போகிற இந்த 2 டீமில் யார் வின் பண்ணணுங்கிறத அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீம் நெக்ஸ்ட் போகுது. சாண்ட்ராவும் கானா வினோத்தும் வெளியே இருந்து கெஸ் பண்ணுறாங்க. திவ்யாவும் அமித்தும் உள்ளே போகிறாங்க. அவங்களும் வந்துட்டு லைக் 1 மணி நேரமாக என்னமோ எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 5 சாங்கில் அவங்களும் 4 சாங் சம்திங் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக இவங்களுக்கு பக்கம் கூட வரலை. பட் ஆனால் இவங்களுக்கு வந்து பயங்கர டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. வீட்டில் எல்லோரும் இவங்களை சுற்றி உட்காந்து காதுலேயே உட்காந்து காய்ச்சி மூச்சுன்னு வேறு பாட்டெல்லாம் கத்தி கத்தி டைவர்ட் பண்ணுறேன்ற பேரில் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பாங்க. அதில் வந்துட்டு வர பாவம் அடிக்கிற கையணைக்குமா அந்த சாங், அந்த பழைய சாங்கு, அதுக்கு திவ்யா ரொம்ப நேரமாக அடிக்கிற கை அணைக்குமா இதே ஸ்டெப்பையே ஒரு 100 வாட்டி ஏன்னா அதே லைனை தான் உள்ள ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பாங்க. திவ்யா இப்படி 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 இப்படின்ட்டே இருப்பாங்க. கானா வினோத் வெளியே வந்து என்னம்மா பண்ண ஸ்டெப்பே பண்ணிக்கிட்டு இருக்க, வேற எதாவது பண்ணுமான்ட்டு இருப்பாங்க. செம்ம காமெடியாக இருக்கும் இவங்களுக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கானா வினோத் என்ன பண்ணிடுவார், கெஸ்ஸே பண்ண முடியலன்னதும் எந்திரிச்சு ஆக்டிவிட்டி ரூமில் தான் அவங்க உள்ளே டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ரூமுக்கு வெளியே போய் நின்று சாங் கேட்குதான்னு சொல்லி போய் நின்று கேட்க போகிறாரு. உடனே ஹவுஸ்மேட்ஸ்லாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ரூல்ஸ் மீறது அப்படின்னதும் அப்படியெல்லாம் ரூல்ஸில் எழுதவே இல்லையே, நான் பண்ணுறது தப்புன்னா பிக் பாஸ் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு லூசுத்தனமாக உட்காந்து பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து லிவிங் ஏரியாவில் வர சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ பிக் பாஸ் வர சொன்னனால ரொம்ப நேரம் இதுக்கு கானா வினோத் வந்துட்டு அடம் பிடிப்பார் வராமல். அப்போ ஃபைனலி வந்து பிக் பாஸ் வந்து இவங்களை வர சொன்னதும் வீடே உட்காந்து கலாய்ச்சி பாட்டு பாடுவாங்க. அப்போ வந்து கனி வந்துட்டு கனி விக்கின்னு எல்லாரும் சேர்ந்து அந்த ஊரில் கிழங்கு செல்ல கொட்டி எங்கே போச்சு, பாட்டு கேட்க ஆக்டிவிட்டி ரூம் போச்சு அப்படின்ட்டு கானா வினோத்தை கிண்டல் பண்ணி இந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ அந்த பாடும் பாட்டுன்னெலாம் சொல்லி லிட்ரலி கலாய்ச்சி பாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் சாண்ட்ரா அமைதியாக இருந்துக்கிட்டு அப்புறம் இவங்களோட இந்த கேமும் முடிஞ்சிடும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த டான்ஸ் மேரத்தானில் வந்துட்டு வின்னர்ஸ் வந்து இப்போ வந்துட்டு இந்த பாரு கம்ரதீன் கனி அதிரை டீம் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த 4 பேத்துக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் மாதிரி வச்சுட்டு அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர் யாரோ ஒருத்தங்க தான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாமல் இவங்க 4 பேருக்குள்ளே பேசி விட்டு கொடுங்க அப்படின்னு எல்லாம் வச்சா அது நியாயமாக இருக்காது. ஒரு டாஸ்க் வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும், அப்படி தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த டான்ஸ் மேரத்தான் இந்த மாதிரி முடிஞ்சிடும். அப்போ வந்துட்டு சாண்ட்ராலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, சீரியஸ்லி ஷீ லாஸ்ட் ஹர் ரெஸ்பெக்ட். இப்படியெல்லாம் ஒருத்தவங்களால யோசிக்க முடியுமா அப்படின்றது சாண்ட்ரா கிட்ட தான் கற்றுக்கணும். அவங்க என்னன்றாங்க, எல்லோரும் லிவிங் ஏரியாவில் கனி மற்ற சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, என் குழந்தைங்களை இழுத்து பாட்டு பாடுற வரைக்கும் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னதும் கனிக்கு ஒன்றுமே புரியல. உங்கள் குழந்தைங்களை இழுத்து பாடினேன் நான், என்ன பாட்டு என்ன பண்ணேன் நான் அப்படின்னதும் ஏதோ ஒரு பாட்டு பாடினீங்கன்னதும் இவங்களுக்கு செம்ம கடுப்பாய், ஐ ஸ்வேர் ஆன் மை கிட்ஸ், நான் அந்த மாதிரி பண்ணியிருந்தா நானே என்னை காரி துப்பிப்பேன், அப்படியெல்லாம் நான் எதுக்கு பண்ணணும், ஒருத்தங்க மேலே பழி போடணும்னு அபாண்டமாக இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க சாண்ட்ரா, அசிங்கமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறதும் நீங்கள் பண்ணுறது தான் ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு சாண்ட்ராவும் ஆரம்பிச்சிருவாங்க. பட் சாண்ட்ரா என்னென்னா ஆகும்னா என்னமோ லைக் ஷி திங்ஸ் லைக் ஒன்லி அவங்களுக்கு மட்டும் தான் ஹஸ்பண்ட், அவங்களுக்கு மட்டும் தான் குழந்தைங்க, அவங்களுக்கு மட்டும் தான் ஃபேமிலி, அவங்களுக்கு மட்டும் தான் எல்லாமே இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. எல்லாருக்குமே குழந்தை ஹஸ்பண்ட்னு எல்லாருக்குமே ஃபேமிலியோடு தான் வந்திருக்காங்க. எல்லாம் இதோ இவங்க மட்டும்தான் ரொம்ப அப்படி செரிஷ் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பழைய கனிமேலே போட்டிருக்காங்க. இதையாச்சும் விஜேஸ் அட்ரஸ் பண்ணுறாரா? இந்த வாரம் விஜேஸ்க்கு எஸ்கேப்பே இல்லை. போன வாரம் வரைக்கும் எப்படியும் சாண்ட்ராவை அப்படியே கேட்காம, ஏன்னா மற்றவங்களும் தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களெல்லாம் ஹைலைட் பண்ணி சாண்ட்ராவை கேட்காம விட்டுட்டு இருந்தாரு. இந்த வாரம் 5 நாளுமே சாண்ட்ரா தான் ப்ரோமோவில் இருந்தது. ஸோ சாண்ட்ராவை கேட்காம எஸ்கேப்பே ஆக முடியாது. ஸோ நான் அதனால ரொம்ப ஆர்வமாக இருக்குது இந்த வாரம் என்ன நடக்கும்ன்ட்டு. ஸோ இப்படி வரும். ஸோ ஃபுல் ஹவுஸ்மேட்ஸும் கானா வினோத் எல்லாருமே வந்து எந்திரிச்சு பேசுவாங்க. அவங்க அந்த மாதிரிலாம் நினச்சி பாடவே இல்லைங்க, நீங்கள் ஏங்க ஒரு குழந்தை பாட்டு பாடினா உடனே உங்கள் குழந்தைங்கள பேசுறது அப்படியெல்லாம் நினச்சிக்கிறீங்க அப்படின்னதும் அவங்க அப்படி நினச்சி தான் பாடினாங்க அப்படின்னு அடித்து வேற பேசுவாங்க சாண்ட்ரா, விச் இஸ் லைக் டூ பேட். அவங்க தான் இங்கே அவங்க குழந்தைங்கள ஆகுன்னா குழந்தைன்னு அவங்க பேரை கொண்டு வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒன்று.
ஸோ அவ்வளோதான், இந்த எபிசோட்ஸ் இந்த மாதிரிலாம் ஆயிட்டு முடியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஜஸ்ட் வேற ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இன்னைக்கு காலையில் நான் வந்து வியானாவோட இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன். வியானா ஜோ மைக்கேலுக்கு கொடுத்த இன்டர்வியூ. ஸோ அதில் வந்து ஆப்வியஸ்லி இப்போ என்ன வியானா சொல்லுவாங்கன்னா, அவங்க அம்மா வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறது இல்லை, நான் இந்த மாதிரி மெயின்லி எஃப்ஜே விஷயம் அந்த விஷயங்களெல்லாம் நடந்ததில்ல, நீ சும்மா எவிக்ட் ஆகி வந்திருந்தா கூட நான் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன், இந்த ஒரு பேரோட நீ எவிக்ட் ஆகி வந்தது கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிவிட்டு பெருசாக பேசிக்கிறது இல்லை. கடைசியாக இன்டர்வியூ முடிகிறப்போ ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, ஏதோ பெத்துட்டோமேனு வீட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு. அதெல்லாம் பார்க்க நிஜமாலுமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் ஆல்சோ அவங்க இன்டர்வியூவில் ஜோ மைக்கேல் கேட்டிருப்பாங்க, ஃபஸ்ட்டு 3 வாரம் ரொம்ப அழகாக விளையாண்டுட்டு இருந்தீங்க, 3ஆவது வாரம் உங்ககிட்ட விக்கி தான் இந்த ஐடியா கொடுப்பாரு, வை கான்ட் யூ டூ லவ் கண்டென்ட் வித் எஃப்ஜே அப்படின்னு சொல்லி விக்கி தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த ஐடியா கொடுப்பாங்க. ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்துட்டு தான் இருந்தீங்கன்னா, நான் வந்து சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு 3 வீக்ஸில் வந்துட்டு வியானா தான் நல்ல வேலை ஒரு லவ் ட்ராக்லேயும் இல்லாமல் அந்த பொண்ணு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்ட்டு ஒழுங்காக ட்ராக்கில் போயிட்டுருக்காங்க, நல்ல வேலை இவங்க எந்த லவ் ட்ராக்லேயும் விழாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நானே சொல்லியிருக்கேன். விக்கி தான் இதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பண்ணி எனக்கு அங்கே தான் வந்து விக்கி மேலே ரெஸ்பெக்டே போயிடுச்சு. ஏன்னா அவர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக விக்கிக்கு வந்து ஹீஸ் லைக் 30 years old அப்படின்னு நினைக்கிறேன், நான் அவரே சொல்லியிருப்பார் ஏதோ ஒரு இதில். ஸோ வியானா வந்து கண்டிப்பாக விக்கியோட சின்னவங்க தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஓகே, அவருக்கு இருக்கிற மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்காது. அப்போ வந்துட்டு அட்லீஸ்ட் அவர் கேமில் வேறு என்ன மாதிரி டாக்டிக்ஸ் பண்ணி இவங்களை தோக்கடிச்சிருந்தாலும் அது வேறு. அதை விட்டுட்டு இவங்களை வந்து இந்த லவ் கண்டென்ட்டுக்கு புஷ் பண்ணி அதனால இப்போ அஃபெக்ட் ஆகிறது வந்து அவங்க மட்டும் இல்லை, அவங்களோட ஃபேமிலி எல்லாமே. ஸோ இப்போ வியானா ஒழுங்காக இருந்த பொண்ணை, அவங்களோட சின்ன பொண்ணை தப்பாக கைட் பண்ணி ஒரு லவ் ட்ராக்குக்கு இவரே ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி வீட்டுக்குள்ளே வேற விக்கி வந்து ஒரு மாதிரி ஏதோ ஸ்மார்ட் பிளேயர் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் இருக்கிறப்போ விக்கிக்கு வை நாட் வியானாக்கும் தோணியிருக்காது, ஓகே விக்ரம் வந்து கொஞ்சம் நல்ல பிளேயர், அவர் சொல்கிற மாதிரி நம்ம பண்ணால் மேபி நம்ம இந்த கேமில் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு பாவம் இம்மெச்சூராக அதை நம்பி அந்த ட்ராக்கில் போயிருந்தால் அது கண்டிப்பாக விக்கி அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் தானே. ஸோ அவர் வந்து வியானோட கேம் இவங்களே சொல்லுவாங்க, வியானாவே விக்கி வந்துட்டு பாசம் காட்டி நாம்பெல்லாம் அந்த பாசத்தை நம்பி ஏமாந்துடுறோம், ஆனால் அவரு கிளியராக கேமில் கிளியராக இருக்காரு, ஸோ விக்கியை நான் நம்புறது தான் மிகப்பெரிய தப்பு அப்படின்னே வியானா சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வியானாவையும் இப்படி பண்ணியிருக்காரு, சுபியவும் உள்ளே வந்துட்டு செம்ம ஜெலஸில் சுபியை வந்து எப்படி ஸ்பாயில் பண்ணலாம், அதாவது ஸ்பாயில் இந்த சென்ஸ் அந்த பொண்ணை எனக்கு தெரிஞ்சு இந்த லவ் ட்ராக்கு அப்படியெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ண முடியாது, பட் மீனவ சமுதாயம்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி அந்த கேஸில் கூட அதை எடுத்துகிட்டு வருவார். அதை தான் விஜேஎஸ் வந்து சொல்லியிருப்பார், நீங்கள் எமோஷன்ஸ் வச்சு விளையாடுறீங்க அப்போ நாங்கள் பேசக்கூடாதான்னு. ஸோ விக்கி வந்து ஜெயிக்கிறதுக்காக அவர் பண்ணுற விஷயங்கள் வந்து கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குது, தெரியல நமக்கு. அண்ட் ஆல்சோ அவருக்கு வந்து அவர் வந்து ரொம்ப அந்த நான் தான் கிளாஸில் அந்த ஃபஸ்ட் ரேங்க் ரொம்ப குட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும்னு தோணுது. எனிவேஸ் ஓகே, நமக்கு வீக்கெண்ட் எபிசோடில் இந்த வாரம் விஜேஎஸ் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காரு, எப்படி சாண்ட்ராவோட விஷயங்களை டீல் பண்ண போகிறாருன்னு நமக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாமா. So then see you guys tomorrow. Bye bye.